திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, திமுகவுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, திமுகவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளை நீங்க எல்லாம் போய் கேட்டால் வேலை கொடுக்குறானுங்களா? அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடைக்குதா உங்களுக்கு? இல்லை. நான் இங்கே போனேன் காலையில், எண்ணெய்கோல்புத்தூர் போனேன், வர வழியில் டெல்டான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது. அங்கே போய் நம்ம அங்கே இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, என்ஜினியர் படிச்சிருக்கிறான், எலக்ட்ரானிக் படிச்சிருக்கிறான், எல்லாம் தகுதியாக இருக்கிறான். அங்கே போய் கேட்டால் முடியாது. எதுக்கையா கம்பெனி வச்சிருக்கிற? மூடிட்டு போயா கம்பெனி? அந்த மாதிரி கம்பெனி எங்களுக்கு வேணாம். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடு. இவங்க நிலத்துல தான் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் புடிங்க எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு வேலை இல்லைன்னா நீ கம்பெனி நடத்தாத. இங்க இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், பொய் வாக்குறுதி. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவ நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டம் கொண்டு வருவானுங்களா? வாடுபாவீங்களா? எவ்வளோ ஏமாத்துவ? தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறான். 1,30,00,000 இளைஞர் வேலை இல்லாததால் அவன் எங்க போறான்? கட்டிங் பண்றான், ஏதோ போறான். அவன் வேலை இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாயா? வேலை வாய்ப்பை கூடியா? ஆக இப்படி ஒரு மோசடி அரசு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், விவசாயிகளுடைய எதிர்காலம். இது விவசாயிகளுடைய எதிர்காலம். எல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து தமிழக மக்கள், இது ஜாதி பிரச்சனையோ மதம் இனம் மொழி பிரச்சனையோ கிடையாது. இது இந்த கட்சி அந்த கட்சி, இவங்க அவங்க, இந்த ஜாதி அந்த மதம், அதெல்லாம் கிடையாதுயா. இது உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்களுடைய வருங்கால சந்ததியினருடைய எதிர்காலம் இது. அதனால்தான் இந்த நடைபயணம். தலைமுறைகளை காப்போம், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த அன்புமணியுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், நான் இங்க ஓட்டு கேட்க நான் வரல. நான் ஓட்டு கேட்க வரல. உங்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது. உங்களுடைய உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய இந்தியாவின் அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளவு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால கேட்க முடியும். அதற்காகத்தான் அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஏதோ விளம்பரத்துக்காக நான் வரல, நான் அதனால்தான் நான் சொல்றேன், நான் இது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். இதில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.